இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 1ஓட illustration 20. Pandian does not keep his book under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31st December 2018. சேம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் கொடுத்துட்டான். ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு, கேஷ் இன் ஹேண்ட் பேலன்ஸ் ஷீட் அசட், டெப்டாஸ் கேஷ் அசட் சைடு, ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். பில்ஸ் ரிசீவபிள் ஒரு அசட்டு, பேங்க் லோன் ஒரு லையபிலிட்டி, கிரெடிட்டாஸ் வந்து லையபிலிட்டி. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எழுதும்போது பிஎஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் எழுதும்போது இந்த க்ளோசிங் பேலன்சஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டான், கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துட்டான், கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ். இப்போ பர்ச்சேஸ்ங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டு நான் ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மேலே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா அதுவும் நமக்கு எப்படி, கேரேஜ்னால் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ அந்த பர்ச்சேஸுங்கிறது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு ஏற்படுதுன்னா அதுவும் நமக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேங்களா, கமிஷன் ரிசீவ்டு வந்து இன்டைரக்ட் ரெவென்யூ. ஓகேங்களா, ட்ராயிங்ஸ் வந்து நமக்கு எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். சேலரிஸும் வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். கிரெடிட் சேல்ஸ், இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து 88,000 கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டான், கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துட்டான். இப்போ கேரேஜ் ஆன் சேல்ஸ்னால் இதுவும் நமக்கு என்னென்னா, கேரேஜ் ஆன் சேல்ஸுங்கிறது வந்து நமக்கு என்னென்னா ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, சேல்ஸுங்கிறது பொருள் நம்மளை விட்டு வெளியே போகுது, அப்போ வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் ஆயிரும். அதனால அதை வந்து நம்ம இந்த கேரேஜ் ஆன் சேல்ஸ் நம்ம என்னென்னு இது பண்ணிக்கிறோன்னா இன்டைரக்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இதுவும் நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். அடிஷ்னல் கேபிட்டல் இது வந்து பேலன்ஸ் ஷீட். ஆஃபீஸ் ரெண்ட்டும் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான், 5% டிப்ரிஷியேஷன் இதுவும் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ப்ரொவிஷன் ஃபார் டெப்டாஸ் 1% ஆன் டெப்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இதுவும் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்னா நமக்கு என்ன வரணும், ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டான். அதை பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டான். இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துட்டான், ஒன்று மட்டும் கொடுக்கல, என்னென்னா ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் யூஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட்டால் சம் முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் SOA ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கிரெடிட்டாஸ் பேங்க் லோன் மட்டும் தான் நமக்கு லையபிலிட்டி சைடு, அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிட்டு மிச்சதோட அசட் சைடில் இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் எழுதினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,20,000. இப்போ இந்த 1,20,000ல் 40,000 போச்சுன்னா நமக்கு 80,000. இந்த 80,000 தான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஓப்பனிங் ஸ்டாக் எழுதியாச்சு, பர்ச்சேசஸ் கேஷ் கிரெடிட் ரெண்டும் கொடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் ரிட்டன் கொடுக்கல, அதனால் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரேஜ் ஆன் பர்ச்சேஸுங்கிறது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா சேல்ஸு கேஷ் கிரெடிட் ரெண்டும் கொடுத்துருப்போம், அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். சேல்ஸ் ரிட்டன் கொடுக்கல, அதனால் பிரச்சனை கிடையாது. க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டு இது பண்ணால் நமக்கு இந்த சைடு தான் கிரேட்டராக வருது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ரெவென்யூ சைடு கிரேட்டர் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் எவ்வளோ, 40,000. இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் பிடி ப்ராட் டவுன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரெவென்யூ சைடில் வெறும் கமிஷன் ரிசீவ்டு மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து சேலரி, கேரேஜ் ஆன் சேல்ஸ், ஆஃபீஸ் ரெண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இதெல்லாம். இப்போ டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அமௌண்ட் எவ்வளோ, 30,000 இன்ட்டு இங்கே வந்து 5% டிப்ரிஷியேஷன் சொல்லியிருக்கானா, 30,000 இன்ட்டு 5/100 0 கேன்சல், அப்போது 1,500. இப்போ இந்த 1,500 தான் இங்கே எழுதியிருப்போம். ஓகேங்களா, அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். இப்போ இங்கே வந்து 1% டெப்டாக எவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ் என்ன 60,000. அப்போது 60,000 × 1/100. இப்போ 0 கேன்சல், அப்போது
600 சொன்ன மாதிரி இந்த 600 தான் நமக்கு எழுதியிருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. இந்த சைடு தான் கிரேட்டராக இருக்குது. 40,600 சப்ராக்ட் பண்ணி டேலி பண்ணணும், நமக்கு 24,000 கிடச்சிரும். எப்படி பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த 40,600 இதோட சம் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24,000 கிடச்சிரும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் எழுதியாச்சு. ஆட் நெட் ப்ராஃபிட், அது கூட நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கணும். ட்ராயிங்ஸை வந்து லெஸ் பண்ணிக்கணும். பேங்க் லோன், கிரெடிட்டார்ஸ் இதெல்லாமே எழுதியாச்சு. இங்கே வந்து கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் லெஸ் பண்ணிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் அப்படியே ஆசெட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்னிச்சருக்கு டிப்ரிஷியேஷன் காமிக்கணும். எல்லாம் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1,51,000 ரெண்டு சைடுமே கிடச்சிரும். ஓகேங்களா?